ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நம்ம சேனலில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் நிறையா ரவை கொடுத்துருப்பாங்க. அந்த ரவையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். சில பேருக்கு வந்து உப்புமா பிடிக்காது. உப்புமா பிடிக்காதவங்க இது மாதிரி வித்தியாசம் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை, 1 கப் ரவை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, ஓமம் வச்சுருக்கேன். அது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு அரை கப் ஊற்றினா போதும். ஒரு க்ளீன் பவுலு, அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவையாக இருக்கலாம், இல்லை வறுக்காத ரவையோட இருக்கலாம், எந்த ரவை வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். மொத்தம் இதில் வந்து 1.5 கப் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான், நீங்கள் கடையில் விட வாங்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா. இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து புளிப்பு சுவைக்காக, இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரவை போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அடித்து பிணையணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு. இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கார சட்னி வச்சிடலாம் சைடிஷ்ஷு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் 6 வரமிளகா போட்டுட்டு அதுவும் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வறுத்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தூளுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். இது வந்து ஓரமாக ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வரமிளகா வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அதில் வந்து காரம் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இப்போது அதை எடுத்து தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ ஊற்றி விட்டுறலாம். சூப்பராக நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடை சுட நம்ம ரெடி பண்ணிடலாம். அடையை தட்டுவோம். இப்போது பால் கவரு, இல்லைனா நம்ம கோல்டு வினர் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா நார்மல் பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வாழை எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விடுங்க. 4 விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நமக்கு கையில் ஒட்டாமே வரும். அழகாக அந்த மாதிரி வரும். ரொம்ப தடிமனாக வந்து செய்யாதீங்க, லேசாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், மெல்லிசாக இந்தளவு இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடாயில் போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம திருப்பணும். இப்போ சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே பப்ஸு மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது. இப்போது 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. ஒன்று நமக்கு தயாராகிடுச்சு. இப்போது இன்னொன்று செஞ்சுக்கலாம் அதே மாதிரி. பாருங்கள், ஆயில் விட்டாச்சு, மாவு எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்திருக்கேன், நமக்கு பெரிய தட்டையாக வரும். இப்போ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
அடை வந்து இந்தளவுக்கு தான் இருக்கணும். இன்னும் மெலிசாக பண்ணால் கூட நல்லது தான். இப்போ ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு நம்ம குத்தி குத்தி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஆயில் போயிடும். இப்போ நான் வந்து நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து ஆயில் விட்டுருக்கேன், இன்னொன்று வந்து நெய் விட்டுருக்கேன். இதுமாரி அழகாக 2 பக்கமும் நம்ம பிரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுமாதிரி பிரட்டி விடுங்க. கொஞ்சம் கருகிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2வது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 3வது போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்ததுன்னா அப்படியே லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். ரொம்ப கருக ஸ்டேஜ் வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா சுற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. 3வது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எனக்கு வந்து 8 அடை வந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு சப்பாத்தி பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. இங்கே அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை தொட்டு சாப்பிட்றலாம். தக்காளி சட்னி கார சட்னி வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ரேஷனில் இருந்த ரவையை வச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நானும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.